ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாங்களா? என்னடா மாங்காய் காமிச்சிட்ருக்குறா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி வந்துட்டு சரி காய் பார்த்தேன், சாம்பாருக்குள்ளே போடுறதுக்கு எதுவும் இல்லை. சரி மாங்காய் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு மாங்காய் தான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். பருப்பு வந்து வேக வச்சுட்டு குக்கர்லேயே. அதுக்கப்புறம் அந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பாவக்காய் 2 இருந்துச்சு. அதை வதக்கி கொடுத்த தம்பியை சாப்பிட்டுப்பாங்க. சின்ன தம்பி வந்து பாவக்காய் உண்மையாலுமே சாப்பிடவே மாட்டான். இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா வந்து நான் வந்து பாவக்காய் வதக்கினேன்னா உண்மையாலுமே கசப்பு வந்து அதிகமான கசப்பே இருக்காது, சும்மா லைட்டாக தான் இருக்கும் கசப்பு. அதிகமான கசப்பு இருக்காதனால வந்து சாப்பிட்டு பழகிட்டான். 2 பாவக்காய் இருக்கனால வதக்கிடலான்னு சொல்லி தான் வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பாரும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பரணி குட்டிக்கு வந்து கணக்கு பாடம் வந்து பரீட்சைங்க. அதனால் வந்து தம்பி வந்து நல்லா எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு வாழ்த்துங்க. ஏன்னா தம்பி வந்து 2 எக்ஸாம் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டான். இனி வந்துட்டு அடுத்தது மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, அப்புறம் வந்து உடற்கல்வின்னு சொல்லியிருக்கான். மற்ற எக்ஸாமில் நல்லபடியாக எழுதுன்னு சொல்லி வாழ்த்துங்க. நான் வந்து வெளியே வேலை இருந்துன்னு சொல்லி போயிட்டு அப்புறம் பார்த்தா பெரிய தம்பி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார் காலேஜுக்கு கிளம்புறதுக்காக. இன்றைக்கி துணி நிறையா இருந்துச்சுங்க. அத்தனை துணியும் வந்து அத்தை துவைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி தண்ணி வந்துட்டு இருந்தனால நான் புழிஞ்சு காய போட்டேன்னா மிச்ச தண்ணியெல்லாம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து காலேஜ் போயிட்டேன், இவர் ஸ்கூல் கிளம்பிட்டார்.